மீன் சாப்பிட்ற போது தொட்டியில தலை மட்டும் ஏற்றி மீன் மாதிரி குடிச்சிட்டு தான் சாப்பிடணுமா? ஜம்ப் பண்ணி வரல. ஐயோ மீன் போடுறது நேற்றுக்கு அடித்த காற்றுலைங்க, காற்றும் நல்லா அடிச்சதுங்க, மழையும் நல்லா பேஞ்சுது. அதில் ஒரு சில மரங்களும் சாஞ்சு போச்சு. பாருங்கள், எனக்கு முன்னால் இருக்கிற ஈட்டி மரம் நல்லாவே சாஞ்சு போச்சு. உனக்கு இதை இழுத்து கட்டி நிறுத்தி வைக்கணுங்க. அதுக்காக இப்போது ஒரு குச்சி எடுத்து வந்துருக்குறேன். நல்ல குச்சி நட போட்டு அந்த மரத்தை இழுத்து கட்டி விட்டுலாங்க. ஒரு கொய்யா மரம் கவாத்து பண்ணிச்சு. அந்த கவாத்து பண்ண குச்சி நல்லா காஞ்சி போச்சுங்க. அந்த குச்சியை எடுத்து நட போட்டு கொஞ்சம் நாலஞ்சு பருங்கல்லுகளை பொறுக்கிங்க சைடில் போட்டோம்னா கல்லில் பொறுக்கி போட்டு வச்சுங்க, குச்சி ஆடாதுங்க. காடுகளுக்குள்ளே நடக்கிற போதுங்க ஒரு அலாதியான உற்சாகம் நம்மளுக்குள்ளே இயற்கையாகவே நம்மளுக்குள்ளே வர்றதை நம்ம உணர முடியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இடத்துல ஒரு காடில் உருவாக்கணுங்கிற எண்ணத்தில் இந்த காடில் உருவாக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு பேர் ஒதிய மரம்ங்க. இந்த ஒதிய மரம் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகு பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி இளம் பச்சை கலரில் வந்தது பூ பாருங்கள், சிவப்பு கலரில் அப்படியே ரத்தனமாகவும் வைரமாகவும் அப்படியே விரிஞ்சு கிடக்கிற அழகு அப்படிங்கிறது கொட்டி கிடக்குதுங்க. அழகெல்லாம் இப்படி இயற்கையான கலர்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது காடுகளில் மட்டும்தான் கிடைக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், கற்பனைக்கே எட்டாத அழகு. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதமாக பூ பூத்து இருக்குது. அது பாருங்கள், பட்டு குஞ்சு விரிச்ச மாறுற, சாமரம் வீசுகிற மாறுற, சொல்லிகிட்டே இருக்கலாம். அவனுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரிங்க நிறைய கவிதைகளாகவும் இலக்கியங்களாகவும் இலக்கணமாகவும் விரிஞ்சிட்டே இருக்குது எல்லாமே. இது தடசு மரம்ங்க. இந்த மரங்களுக்கு கவாத்து அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயங்க. கீழே கவாத்து பண்ணால் தான் மரங்கள் மேல் நோக்கி வளர்க்க ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு ஒரு 10 அடி 15 அடி 20 அடி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நம்ம விட்டோம்னா அந்த நிழல் பரப்பு, அந்த குடை அப்போ அங்கே போய் விரியிருக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த பூமி பரப்பு முழுக்க நிழலாயிரு. கீழே நம்ம விட்டுட்டோம்னா மேலே வளராமல் போய் அப்படியே நின்று போயிருங்க. காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்களை யார் அந்த இடத்துல கவாத்து பண்ணா அப்படின்னு உங்களுக்குள்ளே கேள்வி வரலாம். அந்த காடுகளுக்குள்ளே நிறைய வனவிலங்குகள் அந்த வேலை செய்யுதுங்க. புள்ளிமான்களும் கடமான்களும் காட்டு பன்னிகளும் இன்னும் உயரமான மரங்களில் யானைகளும் அந்த கவாத்து வேலையை செஞ்சிருது. அதனால தான் அந்த உயரமான மரங்கள் அப்படிங்கிறது 40 அடி 50 அடியெல்லாம் உயரமாக போய் அது வரைக்கும் கிளைகளே எல்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் தான் அந்த கிளைகளை பரப்பிடுக்குங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம செயற்கையாக பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த கவாத்து பண்ண கிளைகள் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் விழுந்த கடைசியில் அந்த கொப்புகளை எடுத்து நாம விறகுக்காக பயன்படுத்திக்கலாம். எதுவுமே வீண் போகாது. ஒரு மரத்தினுடைய எந்த பகுதியுமே வீண் போகாதுங்க. எல்லா வகையிலையும் நம்ம பயன்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. பாருங்க, இன்னைக்கு விறகடுப்பில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் வேணுங்களாமா. நான் மீன் வறுவலும் மீன் குழம்பு செய்ய போகிறேங்க. அங்கே வருங்க, ஒரு தலை தெரியுதுங்களா? தலை யாருக்கு வருங்க? மீன் சாப்பிட்ற போது தொட்டியில தலை மட்டும் எட்டி எட்டி குடிச்சிட்டு தான் சாப்பிடணுமாமா? தலை மட்டும் எட்டி எட்டி பார்க்கலாமா? ஏன்னா இந்த தொட்டிலே வளர்ந்த மீனுங்க. ஓ, தொட்டியில் வளர்ந்த மீன் குடிச்சுக்கிறீங்க? அதான் உயிரோட தான் சுத்திட்டு இருக்குது. எங்க உள்ளுக்குள்ள உயிரோட நான் தான் சுத்திட்டு இருக்கிறேன். மீனுகளை செத்து போச்சு. சோறு ஓட்டத்தான் சாகாம இருக்கு. சரி, எனக்கு சோறு ஓடு. உங்களுக்கு சோறாகாம சோறு ஓடாம இத்தனை நாள் உயிரோட இருந்தீங்க. எங்க அம்மாவோட சோறு. உங்க அம்மாவோட சோறு இத்தனை வருஷமா? உங்க அம்மா மண்ணுக்குள்ள போய் 30 வருஷமாச்சு. அதுக்கு முன்னாடி 40 வருஷம் எனக்கு போடுச்சுல. அது இன்னும் 30 30 40 எத்தனை ஆச்சு? 70 ஆச்சு. இப்போ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்க.
வயசு கம்மியாக சொல்லி. சரி வேண்டாம், போய் சொல்லி வச்சிடலாம். நீ வேணும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. நானே எதுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் போங்க. காலி பண்ணுங்க இடத்த. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக முடியாதே. அப்படின்னு கப்பல் இருக்கணும். மீன் வேணுமா வேண்டாமா? ஏ ஜம்ப் பண்ணு வரல. ஐயோ இதான் ஜம்ப் பண்ண சொன்னேன். ஆமா, தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ண சொன்னேன். தண்ணிக்குள்ள வச்சுட்டியா? நான் கூட வெளியே வச்சுருந்தேன். எனக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கெல்லாம் தெரியாது, டைவ்னு நினைக்கிறேன். இங்கே நீ டைவ் அடிய. ஏதோ சின்ன வயசுல கிணத்துல தொடையிலேருந்து குதிப்போ. கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கவே மாட்டேன்டா. அப்பா பெரிய கிணறு இருக்கு, எட்டி பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. பாருங்க, வெளியில மழை பெஞ்சு ஒரே சேரா இருக்குதுங்க. நைட்டில் மழை பெய்யுது, பகலில் பார்த்தா வெயில் அடிக்குதுங்க. அடிக்கடி மழை வந்துட்டே இருக்குது. சரி குளிக்கிறேன் நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சோறாக்கிடலான்ட்டு இங்கே வந்து வச்சுட்டேங்க. இன்னைக்கு அப்படியே பேசிட்டே சாப்பாடு செய்யலான்ட்டு. வெங்காயத்து மலையெல்லாம் தண்ணி விழுந்துட போகுது. சோறு வெந்துட்டுக்குது, அதுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, பச்சை மிளகா, மாங்காயெல்லாம் பொரிச்சிட்டு வந்துடலாம் குழம்புக்கு. பாருங்க, மாங்காயெல்லாம் அழகாக நிறைய பிடிச்சிருக்குதுங்க. ஒரே ஒரு மாங்காய் மட்டும் பறிச்சுக்கலாங்க குழம்பு கலவா. வெள்ளம் இன்னும் ஒரு மாதம் போகணும்னு நினைக்கிறேங்க காயெல்லாம் பழுக்கிறதுக்கு. அதெல்லாம் கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குது. வருங்க, இந்த மரம் வச்சும் 5 வருஷம் ஆகுதுங்க. இப்போ தான் இந்த வருஷம் காய்க்கறக்க ஆரம்பிச்சு. கருகாப்பிலையெல்லாம் கொழு கொழுன்னு நல்லா வர்றக்க ஆரம்பிச்சிடுதுங்க. பனிக்காலம் முடிஞ்சு கொஞ்ச நாள் வர்றக்க ஆனால் பூச்சி பிடிச்சி திணறிகிட்டே இருந்ததுங்க. இப்போ நல்லா தளைஞ்சிடுதுங்கள, மழை வராமல் நல்லா கொழு கொழுன்னு எப்படி தளைஞ்சிக்குது வருங்க அழகா. பச்சை மிளகாய் அங்கொண்டு இங்கொண்டு மாத்தான் இருக்குதுங்க. எல்லாம் கட்டை தளைஞ்சி இப்போ தான் வருதுங்க ஒவ்வொன்றா. இதெல்லாம் ஒரு கட்டாப்பெல்லாம் பொரித்து எல்லாம் பழ மிளகாயெல்லாம் வேக போட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. கொஞ்ச நாள் காயெல்லாம் வந்தது. இப்போ மழை வராமல் எல்லாம் இப்போ தான் தளவு எடுக்குதுங்க மறுபடியும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறேங்க. என்னடா வெடிக்க மாட்டேங்குது. வெந்தயம் சேர்க்க போகிறாங்க. சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சுங்க. பாருங்க, சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் புளி, தக்காளி எல்லாம் கரைச்சி குழம்பு தூளும் இதுக்குள்ளேயே போட்டிருக்குறேங்க. அப்படி ஊற்ற போகிறேன். அப்படியே மாங்காயும் கொஞ்சம் அரிஞ்சு சேர்த்திக்கலாங்க. மீன் குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசமெல்லாம் போயாச்சுங்க. தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துக்கிற ஊற்ற போகிறோங்க. தேங்காய் பால் ஊற்றாம வச்சா காரம் அதிகம்னு சொல்லுவாங்க. நான்வெஜ் எதுவும் நான் சாப்பிட மாட்டேன். அதனால் மீன் போடாதுக்கு முன்னாடியே இதே குழம்புல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மாங்காயோடு அப்படியே எடுத்து வச்சுக்கிறதுங்க. மீனெல்லாம் வெந்து எண்ணெயெல்லாம் மேலே வரக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இறக்கிட்டு நீ அடுத்ததான் மீன் பொரிக்க போகிறேங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டே இருக்குங்க. இறக்கி வச்சு வரது பாரு, அப்படியே கொதிக்குது வருங்க. அடுத்ததான் மீன் பொரிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே இலை போட்டு குழம்புல இருக்கிற மேனையை அரிச்சு சாப்பிட்டுக்கிறாருங்க. சாப்பிட்டு போட்டு எங்கேயும் மீனை காணோம், நிறைய மீன் போட்டிருந்தேன் அப்படின்னு வருவார். மீன் போட்டுருங்க. இன்றைக்கி இப்படி இருந்தாலுங்க எச்சு கம்மியாக இருக்குங்க.
அதனால வரக்குள்ள 2 பீஸ் சாப்பிட்டோம்னா அப்புறம் வந்த கடைசி ஒரு மிரட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன ரெடியாகி போயிருக்கேன். அதுக்குள்ள 2 சாப்பிடலாம். சூப்பரான ருசிங்க. இருந்தாலும் நம்ம ருசின்னு சொல்லக்கூடாதுங்க, கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லணும். நம்மளுக்கு சமையல் தெரியாதுங்க. ஆனால் என்ன பண்ணோம்னாங்க, கடைசி நேரத்தில் வந்து அப்படி லேசாக நக்கி பார்த்துட்டு எங்கே உப்பு கம்மியாக இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது அப்படிங்க மாதிரி சும்மா ஒரு உருட்டுக்கு போயிட்டோம்னா அதே கப்பா நம்மளுக்கு எல்லாம் தெரியுற மாதிரி நினச்சிப்பாங்க. அது கேட்டுச்சா அந்த மாதிரி நான் இதான் அதுக்கு போயிட்டு நினச்சதை பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் எடுத்துக்கிறேன், நீ போய் உட்காரு. ஜம்முன்னு இருக்கு. சரியா சார், மீனெல்லாம் ரெடி ஆயாச்சு. அவனை எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆமாம் 12 பீஸ் இருந்தது, 8 பீஸ் நாளை காணும். நான் திருடி சாப்பிட்டேன். நல்லா திருச்சோறு ருசியாக இருக்குன்னு சொன்னாங்களா, அப்புறம் சரி சாப்பிட்டு பார்க்கலாமேன்ட்டு திருடி, அது அவங்கவுங்க வீட்லேயே திருடி சாப்பிடணுமாம்மா. ஓ அப்படியா? அடுத்த வீட்டில் திருடி சாப்பிட்டா அப்புறம் மாவுக்கட்டெல்லாம் போட்டு விட்டுருவாங்க கூட்டிகிட்டு போய். அதனால அவங்கவுங்க வீட்லேயே திருடிச்சோறு சாப்பிடணுமாம்மா. வேற என்ன கொஞ்சம் கையில் எடுத்துருக்கீங்க? நான் எடுத்து வச்சுக்கிறேன், போக நீங்கள் போய் வேலைக்கு பாருங்க. இந்தா இங்கே 2 பீஸ் இருக்குது, முதல்ல சாப்பிட்டேன்னு நினைக்க வேண்டாங்க. நல்லா உப்பு காரம் கம்மியாக இருக்குது, எச்சா இருக்குதுன்னு பார்க்குறக்காக சும்மா சாம்பிள் பார்த்ததுங்க. அப்புறம் எச்சா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மெயின் பிக்சரே தான் இன்ன வரைக்கும் போட்டதெல்லாம் ட்ரையலுக்கு ஏதாச்சும் கலப்புங்கண்ணி. அடேங்கப்பா, சூப்பர் சூப்பர். உறவுகளுக்கெல்லாம் ஒரு உருண்டை பிடிச்சி வைங்க வைக்கல. சூடாக இருக்குது, எங்கள் ஒரு உருண்டை பிடிக்கிறது. ஆமாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மந்திரம் சொல்லணும் மட்டும் சொல்லுங்க வைக்கல. மந்திரம் சொல்லிடலாமா? எதுவும் சொல்லிடலாங்க. அந்த மந்திரம் தான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நம்மளை சிறப்பாக கவனிக்க வைக்கி. மந்திரம் சொல்லினா அப்புறம் தப்பாக போயிருங்க. இந்த மந்திரத்தை எல்லாருமே நீங்கள் கற்று வச்சுக்க. சாப்பிட்றதுக்கு முன்னால் சம்சாரம் வாழ்க, சம்சாரம் வாழ்க, சம்சாரம் வாழ்க. எலெக்ஷன்லேருந்து வாழ்க வாழ்க போடுறது அது வேற ஒன்றும் இல்லை. தலைவி வாழ்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பெரும்பாலும் வாழ்க ஒளிக போட்டு போட்டே பழக்கமாயிடுச்சு. எதுக்கு வாழ்க போடுறது? ஒண்ணு வாழ்க இல்லைன்னா ஒளிக, எதுக்குன்னு எல்லாம் தெரியாது. சொல்லுவாங்க வாழ்க ஒளிகன்னு சொல்ல வேண்டியது சொல்றீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு அதை தெரியும். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன், சம்சாரம் வாழ்கன்னு நான் சொல்றேன். சரி, உறவுகளுக்கெல்லாம் எடுத்து ஒரு உருண்டை வைங்க வைக்கல. இந்த உணவு கொடுத்தாலே எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். அப்புறம் அன்னைக்கு மட்டும் கொடுத்து வாங்கி சாப்பிட்டேன். இன்னைக்கு சாப்பிட்டேன், இன்னைக்கு சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு விரதம். ஒரு சினிமா பாட்டு இருக்கு தெரியுமா? 5 முட்டா 5 ரூபா, நான் பாதி தின்னு தந்ததாலே ₹1,00,000. நீங்களே சொல்லக்கூடாது, இது வைங்க, உறவுகளுக்கு வைங்க. இதெல்லாம் உறவுகளுக்கா? ஆமா, அவ்வளவுதான். குழம்போட அப்படியே சாப்பிட்டு அது இருந்து பார்த்திக்க. சூப்பர் சூப்பர். 100க்கு 500 மார்க் கொடுக்கலாம். வேறு மார்க் வச்சுட்டு என்ன பண்றது? ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட இந்த மாங்காய் சாப்பிடு. இதுக்குள்ள இருக்கிற மாங்காயெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். என்ற வீட்டுக்கார அம்மாளுங்க முழுமையாக சைவம். ஆனால் அசைவம் செய்யறதுல அடிச்சுக்கிற ஆளையில இல்லைங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்தி விடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், இந்த பொரிச்சு மீனை பற்றி சொல்லவே இல்லை. இப்போ தானே அது சூடாக இருந்ததா, அப்புறம் கையில் எடுக்க முடியல. சொல்லுங்க, எப்படி இருக்கு? எடுத்தாச்சு. இன்னொரு 10 மீன் சாப்பிட்டா தான் இதோட ருசி சொல்ல முடியும். ருசி சொல்ல முடியுமா? பூராத்தையும் சாப்பிட்டு போட்டு அப்புறம் சொல்கிறேன். இப்போ இருக்கிறது ஒரு 6-7 பீஸ் தான் இருக்கு. ஒரு 10 பீஸாக சாப்பிடணும். சரி, சாப்பிட்டு அடிச்சு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் 1 தடவை பொரிச்சு கொடு, அப்புறம் சொல்கிறேன்.